ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்க அவர்களை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த பதிவில் நாம் காண்போம். மனித உடலில் உண்மையான பங்கு மற்றும் சரியான பயன்பாடு என்ன? பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இன்று நமக்கு தெளிவாக விளக்கி வழிநடத்துகிறார்கள். உடலுக்கு பாகுபாடு அல்லது அறிவு சக்தி இல்லை. மனம் மற்றும் புத்திக்கு மட்டுமே பாகுபாடு, விவேகம், அறிவு மற்றும் சக்தி உள்ளது. இன்றைய மக்கள் பாகுபாட்டை காட்டுவதே இல்லை. அவர்களிடம் சுயநலம் மற்றும் சுயநலம் மட்டுமே உள்ளன. அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சமூகத்தின் நன்மைக்கு கவனம் செலுத்தாமல் தங்களுக்கு மட்டுமே நல்லதை பெறுகிறார்கள். இந்த வழியில் அவர்கள் உடலை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறார்கள். ஞானத்துக்கு வழிவகுக்கும் பாதையில் செல்ல அவர்கள் அதை பயன்படுத்துவதே இல்லை. கோதுமை மாவு ஆலையில் போட்டால் உங்களுக்கு கோதுமை மாவு கிடைக்கும். நீங்கள் அரிசி போட்டால் உங்களுக்கு அரிசி மாவு கிடைக்கும். ஆனால் நீங்கள் உடலில் உணவை வைத்தால் மலம் மட்டுமே வெளியேறும். நீங்கள் ஒரு ஜாடியில் ஊறுகாய் வைத்திருந்தால் அது ஒரு வருடம் அப்படியே இருக்கும். நீங்கள் உடலில் ஊறுகாய் வைத்தால் அது குறுகிய காலத்தில் அழுகிவிடும். உடலின் இயல்பு அப்படிப்பட்டது. ஆனால் உயர்ந்த லட்சியங்களை அடைய உடல் அவசியம். எனவே வாழ்க்கையின் இலக்கை அடைய ஒருவர் உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உடலை சரியான பாதையில் செலுத்தி ஒரு முன்மாதிரியான மனிதராக பிரகாசிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு. அறிவின் கூர்மையும் உயர் கற்றலும் மதிப்புமிக்கவை, ஆனால் நல்ல நடத்தை மிகவும் முக்கியமானது என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.